வெற்றிக்கான பாதை, இது உங்களுக்கான பாதை. இன்றைய செய்தி, நாளைய வரலாறு. வாங்க, இன்றைக்கி நம்ம வெற்றிக்கான பாதையில் என்ன தெரிஞ்சுக்கலாம். ஸோ வெற்றிக்கான பாதையில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது எஸ்பிஓ, ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் பற்றி உங்களுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 18 ஓப்பன் ஆகக்கூடிய ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் மறுபடியும் ரீலான்ச் டேட் வந்து தள்ளி போகுது அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்திருக்கு. ஸோ அப்படி தள்ளி போகிறதுனால என்னென்ன பெனிஃபிட் நம்மளுக்கு வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இனிமேல் புதுசாக ஜாயின் பண்ணுறவங்க எல்லாருமே ஃப்ரீயாக ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ஜாயின் பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரீஃபண்ட் கண்டிப்பாக தர்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெஃபரல் கட்டாயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்கிரேடு எல்லாருமே வந்து டைமண்டுக்கு அப்கிரேட் ஆகிக்கலாம். நீங்கள் யாரையுமே ரெஃபர் பண்ண வேண்டியதில்லை. ஸோ இதுக்கெல்லாம் வாய்ப்பு உள்ளதா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க இந்த வீடியோவில். சரிங்களா? ஸோ என்ன தகவல் வந்திருக்குன்னா, அவங்க ஒரு சில கம்பெனிகளை அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அந்த கம்பெனிகிட்டேருந்து வரக்கூடிய ஜனவரி 10, 11, 12 இந்த 3 நாளுக்குள்ளே தகவல் வரும் அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க. அப்படி வந்தது அப்படின்னா இந்த மாதிரியான வாய்ப்புகள் நம்மளுக்கு இருக்குது. ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு பெனிஃபிட் தான். புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு வந்து அமௌண்ட் பே பண்ண வேண்டியதில்லை. அதாவது பேசிக் பேக்கேஜ், ப்ரீமியம் பேக்கேஜ் இதெல்லாமே வந்து பே பண்ண வேண்டியதில்லை. அதே மாதிரி ரெஃபரல் கம்பல்சரி கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்கிரேடுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு டேர்ம்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஒரு 5 பேர் கொடுக்கணும், ஒரு 12 பேர்த்த கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் டேர்ம்ஸ் இருந்தது. இது எல்லாமே வந்து நீக்க போகிறாங்க. அப்படிலாம் நீக்கிட்டாங்கன்னா யாரெல்லாம் இதில் ஆல்ரெடி இருக்காங்களோ இனிமேல் ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்ல பெனிஃபிட். ஸோ மினிமம் வந்து ஒரு பர்சன் வந்து பர் மந்த் ஒரு 15,000 பக்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? யாரையுமே ரெஃபர் பண்ணாட்டிங்கன்னா ஒரு 15,000 வரைக்கும் அவங்க வந்து ஏர்ன் பண்ணலாம் ஒவ்வொரு மாதமே. ஸோ வருஷத்துக்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60,000, 70,000 இல்லை 80,000 வரைக்குமே அவங்க ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதுதான் அந்த எஸ்பிஓவில் வந்து சொல்லியிருக்க தகவல். ஸோ இந்த ரீலான்ச் டேட் மட்டும் இப்போதைக்கு அவங்க கொடுத்த டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜனவரி 18 இருந்தது. ஸோ இது வந்து எப்போ கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா 12ஆம் தேதி. சரிங்களா? ஜனவரி 12, அதாவது 10 to 12க்குள்ளே இந்த டேட்டுக்குள்ளே நம்மளுக்கு கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க வந்து ஜனவரி 18 ஓப்பன் பண்ணுறாங்களா, இல்லை மறுபடியும் ஒரு 20 days வந்து பிரேக் விட போகிறாங்களா? ஸோ மேபி பிப்ரவரியில் ஓப்பன் பண்ணுற மாதிரியான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்குது. ஸோ இது எல்லாமே என்னுடைய அசம்ஷன் தான். பட் கம்பெனிலேருந்து தகவல் கொடுத்துருக்காங்க, எல்லாத்துக்குமே ரீஃபண்ட் இருக்கும், புதுசாக ஜாயின் பண்ணுறதுக்கு எல்லாமே ஃப்ரீ தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. சரிங்களா? எதிர்பார்த்துட்ருக்காங்க. அப்படி அந்த எதிர்பார்ப்புகள் வந்து இந்த 2024 கண்டிப்பாக நடந்தது அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட். நம்ம இனி எடுக்கக்கூடிய பர்சன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ ஃப்ரீயாக எல்லாம் ஜாயின் பண்ணும் பொழுது கம்பெனியோடைய மார்க்கெட்டிங் லெவல் வந்து வேறு லெவலில் சேஞ்ச் ஆகும். ஸோ டிஜிட்டல் கண்டென்ட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது எல்லாமே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ நம்ம எஸ்பிஓவில் அடுத்து வித்ட்ரால் வந்து எப்போ ஓப்பன் பண்ணுறாங்களோ அப்போ தான் அந்த வித்ட்ரால் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு ஷோ ஆகும். அப்போ ஓப்பன் பண்ணும்பொழுது நம்ம எல்லாருமே வித்ட்ரா போட்டு நம்மளுடைய அமௌண்ட்டை வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற தகவலையும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே நடக்கணும் அப்படிங்கிறது நம்ம கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.